இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, இறைவனின் இரக்கத்தையும் கடவுளில் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு இறைவன் வேண்டுவதை கொடுப்பார் என்று நீர் கூறுகிற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, எவ்வாறு கடவுளோடு இணைந்திருக்கிற மக்களுக்கு வாழ்வு செழிப்பாய் இருக்கும் என்றும் கடவுள் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார் என்றும் விளக்குகிறது. இவ்வாறு வாசிக்கின்றோம். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலோ, கருத்தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாலோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதியாக எவ்வாறு நம்மை காப்பாற்றுவார் என்று வெளிப்படுத்துகின்றார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இறைவன் எவ்வாறு இறந்தவர்களை வாழ வைக்கின்றார் என்றும், அதே போல இயேசு கிறிஸ்துவும் தாம் விரும்பியவர்களை வாழ வைப்பார் என்றும், அவருடைய வார்த்தையை நம்புவோருக்கு நிலை வாழ்வு கிடைக்கும் என்றும் தெளிவுபடுத்துகின்றார். இயேசுவுக்கு எதிராக இருந்த மக்கள் அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாலும், இயேசு தன் வாழ்க்கையில் நல்லதையே செய்கிற நபராக இருப்பதை தெளிவுபடுத்துகிறது நற்செய்தி வாசகம். நாமும் ஆண்டவரை நம்பி நல்லதை சிந்தித்து நல்லதையே செய்வோம். கடவுள் நமக்கு எப்போதும் நல்லதை செய்வார், ஆசீர்வதிப்பார். எனவே ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்மோடு இருக்கின்றவர்களின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். அவர் உள்ளத்தின் தேவைகளை நிறைவு செய்வார், அற்புதங்களை காண செய்வார். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித ரோட்ரிக் மறைசாட்சியராக கிறிஸ்துவிற்காக மரித்தவர்.